சிந்தனைகளை எங்களுடைய இருதயத்திலே போடாதபடி கத்தாவே ஆண்டவரே உங்களை மாத்திரம் ராஜா நாங்கள் நோக்கி பார்த்து ராஜா அப்பா உங்களை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க ராஜா ஆவியானவரே நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலே ராஜா வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கத்தாவே நீங்கள் பேசி ராஜா ஆண்டவரே இந்த மனதை கத்தாவே ஒருநிலைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீங்கள் அப்படியா செய்ய போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே, நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த கென்டன் பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த இடத்தில் ஏனோ தானோ இந்த சபையை ஸ்தாபிக்கவில்லை. அவருடைய திட்டம் இருக்கின்றது. இந்த கென்டன் பகுதியிலே உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும். இந்த இடத்துல இடம் கொள்ளாதபடி ஆத்துமாக்கள் இந்த இடத்திலே வந்து நிறையும்படியாக இந்த வேளையை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கென்டன் பகுதியிலே எத்தனையோ பேருக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே அவர்களோடு இடைப்பட்டு இந்த இடத்திலே ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit the entire place of Kenton that more souls may come into his light, into his kingdom, for he has planted this church here with a purpose. நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த சபையை ராஜா நீங்கள் ஏனோ தானோ இந்த இடத்திலே ஸ்தாபிக்கவில்லை ராஜா. ஆண்டவரே இந்த கென்டன் பகுதியிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே ரட்சிப்புக்குள்ளாக வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வார்த்தைகளை விதைக்கிறவர்களாக நாங்கள் இருந்தாலும் கத்தாவே நீங்கள் விளைய செய்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் கத்தாவே. அப்பா இந்த வேளையிலே கத்தாவே ஆண்டவரே உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளத்தக்க இருதயத்தை ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே இந்த வேளையிலே கத்தாவே நீங்களே பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களோட சித்தமா இருக்கிற ராஜா. ஆவியானவரே இந்த வேளையிலே கத்தாவே நீங்களே ஒவ்வொருவரோடும் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்கள் பேச போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா, நன்றி செலுத்துறோம். நன்றி சுவாமி, நன்றி செலுத்துறோம். நன்றி சுவாமி, நன்றி ராஜா. இந்த வேளையிலையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே வாலிப பிள்ளைகள் உற்சாகமாக தங்களோட ஊழியங்களை செய்து வருகிறார்கள். இந்த வேளையிலையும் ஆண்டவர் தாமே அவர்களை இன்னும் அபிஷேகிக்கும்படியாகவும் இன்னுமாக ஊழியத்திலே வாஞ்சைகளை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலையும் இசைக்கறி வாசிக்கிற ஒவ்வொருவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பாடல்களில் இருக்கிற ஒவ்வொருவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பிஎஸ்எஸ் ஆப்ரேட் பண்ணுற ஒவ்வொருவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எல்சிடி ஆப்ரேட் பண்ணுறவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக கிரகமாக சரியாக செய்ய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to commit all those who are doing ministry today. May God anoint them, anoint their hands, the works of their hands. அன்பின் தகப்பனே அப்பா இந்த வேளையிலே கர்த்தாவே உங்களோட உண்மையான ஊழியத்தை செய்யும்படியாக ராஜா ஆண்டவரே இந்த பிள்ளைகளே ராஜா நீங்கள் அழைத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே சிறு ஊழியமோ பெரும் ஊழியமோ ராஜா உங்களுக்காக ராஜா தங்களை அர்ப்பணித்து ராஜா ஆண்டவரே உங்களோட ஊழியங்களை செய்கிறார் ராஜா. அப்பா இந்த வேளையிலேயும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தாவே நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக கிரகமாக செய்து முடிக்க ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வேளையிலேயும் ராஜா ஆண்டவரே பாடல் குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. இந்த வேளையிலேயும் துதி ஆராதனை வழி நடத்துகிற மகனை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். தேவ ஆவியானவர் துதிக்கின்ற வேளையிலே இந்த இடத்தை நிரப்பும்படியாக மகிமையினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். வாலிப பிராயத்திலே சிஷ்யரை நினை என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் பிரகாரம் அந்த வாலிப மகன் இந்த இடத்திலே நின்று
துதியாரனை வழி நடத்தும் பொழுது தேவ ஆவியானவரை நீங்களே அவரை பலப்படுத்தி ராஜா துதிக்கின்ற வேளையிலே ராஜா இந்த இடத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆவியானவரே உங்களுடைய ஆவியினாலே அந்த மகனை நீங்கள் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா துதிக்கின்ற வேளையிலே ராஜா இந்த இடத்திலே ராஜா ஆவியானவரே எங்கள் சபையிலே ராஜா நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆவியானவரே நீங்கள் சொன்னீங்களே கர்த்தாவே நான் சபை நடுவிலே உலாவுற தேவன் என்று கர்த்தாவே அப்பா நீங்கள் அப்படியா செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம் கர்த்தாவே ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உங்களுடைய மகிமை ராஜா இந்த இடத்திலே ராஜா நாங்கள் கண்டுகொள்ள ராஜா அப்பா நீங்கள் உதவி செய்ய போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி சுவாமி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி சுவாமி நன்றி ராஜா இந்த வேளையிலேயும் இந்த இடத்திலே வார்த்தையை கொடுக்கிற தாசனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம் வார்த்தை வல்லமையாக புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம் தேவ ஆவியானவர் என்னோடு என்ன பேச சித்தமாயிருக்கிறாரோ அதே போல் இந்த வார்த்தை இந்த இடத்திலே ஒவ்வொருவரோடும் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்க போன்றோம் வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க ஆவியானவரோடு இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிப்போம். Let us commit Pastor who is going to be bringing the word. May the word pierce every heart. May it give fold. May it give fruit. May it give life to the people who are receiving the word today. Thank you, Jesus. அப்பா இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக இந்த இடத்திலே ராஜா எங்களோடு நீங்கள் பேச போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே தேவாவியானவரே இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா அந்த தாசன் மூலமாக ராஜா எங்களோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே உம்முடைய உயிருள்ள வார்த்தை ராஜா ஜீவனுள்ள வார்த்தை ராஜா ஆண்டவரே இந்த இடத்திலே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ராஜா எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா மாம்சம் பேசாதபடி ராஜா தேவ ஆவியானவரே இந்த இடத்திலே கர்த்தாவே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே வார்த்தை ராஜா வல்லமையாக புறப்பட்டு வரட்டும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே வார்த்தையை கேட்டு ராஜா அதன்படி நடக்க ராஜா தேவ ஆவியானவரே நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனை தொடங்கி ராஜா முடியும் வரையும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய தேவ பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நீங்கள் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆவியானவரை நாங்கள் விடுதலை உண்டு சொன்ன தேவனே இந்த இடத்திலே ராஜா விடுதலையோடு கர்த்தாவே உங்களை துதிக்க ஸ்தோத்தரிக்க ராஜா அப்பா நீங்களை உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா நீங்கள் சொன்னீங்களே ராஜா கடைசி காலத்திலே எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்னீங்களே ராஜா ஆவியானவரே இந்த இடத்திலே கர்த்தாவே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு ராஜா இந்த இடத்திலே கர்த்தாவே ஆவியானவரே நீங்கள் அபரிதமாக ராஜா ஆண்டவரே இந்த இடத்திலே செயல்பட போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா அப்பா நன்றி செலுத்துறோம் ராஜா அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்டு ராஜா இந்த இடத்திலே ராஜா உங்களுடைய நாமம் மகிமைப்பட போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா அப்பா ஆராதனை பொறுப்படுங்க வழி நடத்துங்க ராஜா எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தை வைக்கிறோம் எங்கள் நேசமுள்ள தகப்பனே. Jesus we pray. Should we rise to our feet? Låt oss vända på mig. Lord, we thank you. Sweet Jesus, we praise your name. Hallelujah. 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 Our God is a good God. ஆமென். நாங்கள் ஆராதி கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லும் நாங்கள் ஆராதி கர்த்தர் நல்லவர். Amen. There is no doubt. Amen. There is no doubt. My God is a good God.
தேவன் நல்ல தேவன். My God is a faithful God. என்னுடைய தேவன் விசுவாசத்தின் தேவன். நான் ஆராதிக்க தேவன் ஒரு நாளும் என்னை விட்டு கொட மாட்டார். Amen. Hallelujah. He will never let me go. Hallelujah. He is the Lord who carries me from day one until this very moment. பிறந்த நாளிலிருந்து இந்நாள் மட்டும் எங்களை வழிநடத்துகிறார். Amen. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் how many people experience that? எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? Amen. Amen. The Lord we worship is a faithful God. நான் ஆராதிக்கிற எல்லாரும் இந்த நேரத்திலே கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராய் தேவனை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். Let us lift our hands, lift our voices to the heavens above. Look up to the Lord and say, Lord, you are worthy. நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர். Everyone, let's worship the Lord. தேவனை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி. சேனைகளின் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒருவராலே பெரிய அதிசயங்கள் செய்பவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே உலாவிடுவீராக. This very morning, manifest yourself in our midst. Manifest yourself in our midst. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனாலும் தேவாவியானவரே உந்தன் பிரசன்னம் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் இந்த நாளிலே. Not by our might and not by our power, but your spirit is what we need to experience. தேவனே எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராய் let us surrender ourselves to the Lord. Let us surrender ourselves to the Lord. This is the moment. தேவனின் பிரசன்னம் இந்த ஸ்தானத்திலே இருக்கிறது. The presence of the Lord is in our midst. ஒருவராலே பெரிய அதிசயங்கள் செய்பவரே இந்த நாளிலே உந்தன் பலமான காற்றை அனுப்புகிறாக. Lord, anoint us with your presence. Anoint us with your presence. எல்லாரும் let us look up to the Lord and say, உந்தன் பிரசன்னத்தினாலே எங்களை ராஜா அபிஷேகம் பண்ணுங்க. எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. சேனைகளின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா துதி கனத்துக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. You are here in our midst. எங்கள் நடுவிலே இருக்கிறதுனாலே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. We can feel the presence of the God manifesting. We give you glory. Lord, உந்தன் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே Lord is manifesting in our midst. It's manifesting in our midst. Jesus, we magnify your name. We call you Spirit of God. We praise your We name. call you in this place. சேனைகளின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Amen. ராஜாதி ராஜனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. The King of Kings and the Lord of Lords, we praise your name. Praise, praise. எங்கள் மத்தியிலே you are doing something new. Amen. In this morning, இந்த காலை நேரத்திலே தேவனே நீங்க ஒரு புது காரியத்தை எங்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Lord, வானத்தை திறந்து உந்தன் மகிமையின் பிரசன்னம் இந்த ஸ்தானத்திலே வந்திருக்கிறதுக்காக நன்றி. ஒரு Lord, let us feel a new Lord, let us feel you in a new dimension this morning. Thank you, Holy Spirit. Lord, let us see you in a new dimension this morning. Give you glory, Father. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். Thank you, Jesus. We praise your name. Majesty, we praise you. King of kings, Lord of lords, you are doing something in our midst. You are reigning in our midst. Father, we thank you. Lord, we praise your name. We praise your name. We magnify you. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. Lord, there is nothing impossible with your hands. Lord, there is nothing impossible with your hands. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Church, hallelujah. Hallelujah. There is nothing impossible by the hand of my God. Amen. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
We're going to sing this song. I want everyone to sing with me. உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உமாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உமால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலே தான். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். உம்மாலாகாது, உம்மாலாகாது, எல்லாமாகும், உம்மாலாகும். சொல்லி முடியாது, சொல்லி முடியாது அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத. எல்லாரும் கரங்களில் சொல்லுவோம். ராஜா உம்மாலே குடு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஓ ஐயா, எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. எங்கள் அப்பா உம்மாலாகாத, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாது எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலே தான். எல்லாம் ஆகும், 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 எல்லாம் ஆகும் உம்மாலே தான். எல்லாம் ஆகும், ஆகும் ஐயா, ஆகும் உம்மாலே தான். எல்லாம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்த முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததே எனக்காக சொல்லுவோம். எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா எங்கள் அன்பலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் அன்பலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். வல்லமே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை. ஆராதனை ஆராதனை சபையாக நாங்கள் சொல்லுவோம் ஒருவருக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்த பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம்
நீ செய்த ராஜா நீ செய்த நன்மைகளே என்னையே துதித்திடுவே ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளே என்னையே ஆராதனே ஆராதனே உமக்கு இயேசு ராஜாவுக்கே ஒருவருக்கே ஆராதனே ஆராதனே உமக்கே ஆராதனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஒருவருக்கே ஆராதனை உமக்கே ராஜாவே ஆராதனை உமக்கே we praise your name மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் Father Lord we praise your name majesty King of kings Lord of lords we praise your name சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஒருவராலே பெரிய அதிசயங்கள் செய்பவரே we thank you Lord எங்கள் கண்மலையாக கிறிஸ்துவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் Lord we thank you for your hands Lord என்னை ராஜா Lord கரம் பிடித்து வந்த தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் Lord you held my hand and you brought me this far we thank you Lord in the மாதத்திலே ராஜா we thank you for how you brought us in the varasatile you brought us you guided us you protected us you were there for me Lord you were there for me no matter who was there my God who I worship was there for me Lord we thank you உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் we thank you and exalt your name ஆவியானவரே we praise your name we praise your name magnify your name thank you Lord we praise your name சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தரே பரிசுத்த கரங்குளித்து சொல்லுவோம் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் ஆராதனை ஆராதனை உமக்கு எல்லாரும் சொல்லுவோம்
ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஒருவருக்கே இயேசு ராஜாவுக்கே Father Lord ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை You're the master of all creation, protector, preserver of might. Our hearts are. You're the master. You're the master of all creation. Protector, bow down and worship. सर्व सृष्टि यजमान नीरे सर्व सृष्टि காப்பவர் எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்தே सर्व सृष्टिக்கும் எஜமான நீரே सर्व सृष्टिயை காப்பவர் நீரே எல்லாரும் கரங்களை சொல்லுவோம் ராஜாவே
விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். We magnify your name, sweet Jesus, majesty. We praise your name. We thank you. Praise your name. We praise your name. There is no one like you, Lord. With a thanksgiving heart, let us sing this song this morning. உள்ளத்தோடு நாங்கள் சொல்லுவோம், ராஜா எபினேசரே, இதுவரை என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி.
எபினேசரே உதவி நீரே. ராஜா, எங்கள் பலத்தினாலே அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினாலே அல்ல, நீங்க ஒருவரே எங்களை கரம் பிடித்து வந்தனால் தானே நாங்கள் ராஜா இந்த ஸ்தானத்திலே நிற்கிறோம். It's all your prayer, all your grace. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளில் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. ஆராதனைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் எல்லா கன மகிமைக்கும் பாத்திரர் ராஜா. Worthy of all honor, praise and glory, O Father. எங்கள் மத்தியிலே நீங்க சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா கிருபைகளுக்காயும் நன்றி. Thank you for all the graces that you dwell amongst us. எங்கள் மத்தியிலே நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிருபைகளுக்காயும் நன்றி. Thank you for reigning through all graces in our midst, O Father. அப்பா உமக்கு எல்லா கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். We give all honor and glory to you, Father. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for the Sunday school children at this moment. ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிங்க. Lord, bless each and everyone. உமது நாமம் மகிமைப்படட்டும். Let your name be glorified. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு எங்கள் நல்ல கரகோஷத்தை கொடுப்போமா. Let us give a warm applause to God. Hallelujah. அவர் நல்லவர். He is good. எல்லா கனத்துக்கும் அவர் பாத்திரர். He is worthy of all reverence. ஆமென். Amen. அவர் எல்லா கனத்துக்கும் He பாத்திரர். is worthy of all the reverence we give. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. பிள்ளைகள் அவர்களுடைய வகுப்புகளுக்கு செல்லலாம். Children, you may go to your classes. ஹalleluya. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். Holy Spirit is reigning in our midst. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவோம் ஆமென். Let's who believe say ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவோம் ஆமென். Those who believe say amen. ஆமென். Amen. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். Holy Spirit reigns in our midst. ஆமென். Hallelujah. ஸ்தோத்திரம் ராஜா. Thank you, Jesus. ஆமென். Hallelujah. Thank you. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy? பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க சந்தோஷமா இருப்போம். Be happy all the time. ஆமென். Everybody. சந்தோஷமா இருப்போம். Let us be happy all the time. சொல்லுங்க திரும்பவும் திரும்பி சந்தோஷமா இருக்கேன். Be happy all the time. No, I am very happy. I am very happy. Say that I am very happy. நான் சந்தோஷமா இருக்கிறேன். Amen. Amen. எதுக்கு சந்தோஷமா இருக்கோம்? Why are we happy? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கோம். Because we are in the presence of our God. Amen. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். We have come to the presence of our God. எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல வச்சிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். We have left everything to aside and
come here to glorify God's name. என்னோடு பேசுவார், என்னோடு இடைபடுவார் என்ற நிச்சயத்தோடு வந்திருக்கிறோம். With the certain confirmation that he will speak to me and intercede with me, we are here. ஆமென். Amen. எத்தனை பேர் நிச்சயத்தோடு வந்திருக்கீங்க? How many of you come with a confirmation? ஆமென். Hallelujah. கர்த்தர் என்னோடு பேசுவார். God will speak to me. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, Not the man's sound or voice. தெய்வம் என்னோடு பேசணும். My God will speak to me. ஆமென். Amen. ஆமென். Amen. சத்தம் கேட்கல. Sound is not enough. நான் கொஞ்சம் சத்தமான ஆள், I'm a loud person. அதனால என்னோட கொஞ்சம் சத்தமா பேசினா தான் எனக்கு கேட்கும். So I will only hear if you speak to me with the similar loudness. Yeah. ஹalleluya. Hallelujah. இவர் வேற இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருந்து. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. எங்கள் மத்தியிலே அவர் இடைபடுவாராக. He will intercede in our midst. ஆமென். Amen. எங்கள் தெய்வம் பேசுகிற தெய்வம். Our Lord is one who speaks to us. ஆமென். Amen. எங்கள் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். Lord speaks to us. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் ஜெபிச்சிட்டு வந்தீங்க? How many of you came with a prayer this morning? கர்த்தாவே நீங்க என்னோட பேசணும். Lord, you speak to me. கொஞ்சம் பாப்போமா கையங்கள. Shall we see the hands? நீங்க ஜெபிச்சீங்களோ இல்லையா, ஆண்டவர் கட்டாயம் பேச போறார். Whether you pray or not, God will speak to you. ஹalleluya. Hallelujah. 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 ஆமென். Amen. எங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. All of us have an expectation. நான் செய்யறதெல்லாம் ஆண்டவரோட சித்தமா? Is everything that I do, is this the இது will of ஆண்டவரோட our- விருப்பமா? Is this the desire of our God? ஆமென். Amen. அப்படி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? How many of you think like that? ஆமென். Amen. நான் செய்யறது கர்த்தருக்கு சித்தமா இருக்கணும், Whatever- கர்த்தருடைய விருப்பமா இருக்கணும். What I do is should be the will of our Father. ஆமென். Amen. It must be a will of God. கர்த்தருடைய சித்தமா இருக்க ஆமென். வேண்டும். Amen. டவுட்டே இல்லாம இது ஆண்டோட சித்தமா இருக்கணும்னு விரும்புறவங்க ஆமென் சொல்லுவோமா? Without doubt, Amen. who wants to say இது amen. கர்த்தருடைய சித்தமா இருக்கணும். Should be the will of the Father. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய சித்தம் இல்லாட்டி நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. Hallelujah. நான் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவேன், அப்ப நான் சொல்றத ரொம்ப காது கொடுத்து I கேட்டுக்கொள்ளுங்க. will speak this way, that way. You need to நான் listen சொல்றது to me எல்லாத்துக்கும் carefully. ஆமென் சொல்லக்கூடாது. You can't say amen to everything that I say. ஹalleluya. Hallelujah. நீங்கலாம் எவ்வளவு எனக்கு காது கொடுக்குறீங்கன்னு கேட்க தான் அப்படி கேட்டேன். I only said that so that I could understand how much you are listening to me. ஹalleluya. Hallelujah. அப்ப நான் சொல்றது ஒவ்வொரு வசனத்தையும் கவனமா காது கொடுத்து கேளுங்க. So every word that I speak, will listen carefully. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. God will intercede with each one of us. Hallelujah. Amen. Amen. நான் ஆண்டவரோட சித்தம் தான் செய்யணும். I need to do the will of the Father. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரோட சித்தம் இல்லாத செய்த அடி வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கும்? How many of you have been knocked back because we have done things? சில பேர் தைரியமா கையை வஸ்தறாங்க. Yes, of course, of course. சில பேர் இதை என்னத்துக்கு சொல்லுவானேன்னு இருக்காங்க. Some of us say why should we declare? கொஞ்சம் கையை வஸ்தி காட்டுவோமே. Yes, of course. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Yes, of course. நாங்க எல்லாருமே வாழ்க்கையில விழுந்திருக்கோம், தவறி இருக்கோம், ஆனா மீண்டுமாய் அரவணைத்துக் கொள்ளுகிற தகப்பனுடைய வீட்டில் இப்ப இருக்கோம். Amen. All of us have fallen down and gone behind in what we should do, but we ஆமென். are here. மீண்டுமாய் எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிற தகப்பன் வீட்டில் One இருக்கோம். who hugs and comforts us again. தவறிட்டோம் சொல்லிட்டு அப்படியே விட்டு விலகிறவர் அல்ல. He does not abandon because we எங்களை fail. அரவணைத்துக் கொள்ளுகிற கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம். We are in the hands of a God who hugs us. அப்பாவுடைய சமூகத்திலே இருக்கிறோம். We are in the presence of our Father. ஆமென். Amen. அவர் எங்களை அரவணைத்துக் கொள்வார். And He will comfort us. இந்த நாளிலும் கூட நாங்க அப்படியே ஆண்டவருடைய வில்லை விட்டு வேறொரு ரூட்ல போய் கொண்டிருப்போமா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். If we are going against the will of the Father, let us think today. ஹalleluya. Hallelujah. மனுஷர் நாங்க, We are men. சில நேரங்களில் நாங்க இந்த சொல்றதை செய்யாம அடுத்த பக்கம் செய்ய தான் விரும்புவோம். Sometimes we will like to do things opposite to what we should be doing. ஆமென். Amen. அப்படிதானே? சிலது கிளியரா கேட்கும் எங்களுக்கு இதுதான் வழி அப்படின்னு. Sometimes we hear very clearly that this is the way. ஆனா நாங்க பார்க்க மாட்டோம். But we will not look at it. எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. We do not have the desire to do it. அதனால மத்த பக்கம் திரும்பி நிற்போம். So we will turn the other way. அதுக்கு எதிரான இடத்துல நாங்க எதிர்நீச்சல் போட விருப்பப்படுவோம். We will try to swim against the tide. ஆனா இந்த நாள்ல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கிளியரா பேச விரும்புற காரியம். But the thing that God wants to speak to each one of you very clearly. இதுதான் வழின்னு காட்டக்குள்ள வந்து நில்லு அப்படின்னு. If I show you this is the way, come and stand there. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நாங்க ரொம்ப நல்லோம், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல. We are very good at advising others. கர்த்தர் சொல்றபடி நடங்க பிரதர். Do according to what the Lord is saying. Let's do his will brother. Let's do his will. அவருடைய சித்தத்தை நாம் செய்வோம். ஆமென். அப்படி சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க We நம்ம. are very good at saying things. ஆனா நாங்க கர்த்தருடைய வில்ல செய்றோமா இல்லையான்றது கணக்குல இல்ல. But we do not take into account whether we are fulfilling the will of our Lord. ஆமென். Amen.
நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாறணும். Each one of us should be changed into people who do the will of the Lord. இது எங்களை மாத்திரம் இல்லை, எங்களுடைய ஜெனரேஷன்ஸ், எங்களுடைய வம்சத்தை ஆசீர்வதிக்குமா. Not only us, it will bless our generations. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விரும்புறீங்க How many of you have the எங்களுடைய desire? வம்சங்கள் Our ஆசீர்வதிக்கப்படணும். generation should be blessed. ஆமென். Amen. உங்களுடைய வம்சங்கள் Our ஆசீர்வதிக்கப்படணும். generation should be blessed. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்யணும். Lord should do works accordingly. செய்வாரா? Would he do it? கட்டாயம் செய்வார். Definitely he will. பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க, கட்டாயம் He செய்வார். will definitely do it. ஆமென். Amen. கட்டாயம் He செய்வார். will definitely do it. அவர் கட்டாயம் செய்வார். He will definitely do it. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. கர்த்தருடைய சித்தம்ன்றது எப்படி தேடி பிடிக்கிறது? How do we seek and find the will of the Lord? இந்த இடத்துல எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தம் ஏதாவது ஒரு காரியத்துக்காக தேடிக்கொண்டிருக்கீங்க? கையோஸ்துங்க. Is any one of you seeking the will of the Father for something or some matter? We want His will be done in our life. அவருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று But I don't know this His will. ஆனா இதுதான் அவருடைய சித்தமா என்று எனக்கு Is this His will? இதா அவருடைய சித்தம். Hallelujah. 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 Amen. Amen. எங்களுக்கு ரொம்ப டவுட். We have so much of doubt in our hearts. ஆமென். இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையான்னு தெரியலையே பாஸ்டர் டேனி. Pastor Danny, I do not know whether this is the will of the Father or not. இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையான்னு தெரியலையே. We do not know whether the will of the Lord. ஆண்டவருடைய சித்தம் இதுதானா இல்லையா? Is this the will of the Father or இன்னைக்கு not? அநேகருடைய பெரிய கேள்வி அது. The biggest question that many have today is that. ஆண்டவருடைய சித்தம்ன்றா என்ன? What is the will of the Lord? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா இருந்தா அந்த காரியம் அது அவருடைய சித்தம். If that thing is glorifying God's name, that is the will of the Father. ஆமென். சொல்லுவோம் எல்லாரும். Shall we say that? நான் இந்த காரியத்தை செய்யறதுனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. Because I am doing certain things, the name of the Lord is being glorified. அப்ப அது ஆண்டவருடைய சித்தம். That is the will of the Father. If you honoring your God through your deeds, it's God's will. கர்த்தருடைய உங்களுடைய செய்கையின் மூலம் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களானால் அது தேவனுடைய ஆமென். சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். நீங்க செய்யற காரியத்தை நீங்க தராசுல போட்டு நிறுத்தி பாருங்க, இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையான்னு. If you weigh the things that you do in a weighing scale and see whether it's the will of the Father. இது அவரை மகிமைப்படுத்துமா இல்லையா? Will this glorify God? அநேக நேரத்துல இது மகிமைப்படுத்தாதுன்னு தெரிஞ்சும் கூட நாங்க செய்யற காரியங்கள் உண்டு. Many times we do things that we knowingly that it does not glorify God. ஆமென். Amen. நாங்க இந்த நாள்ல அதை விட்டு திரும்பி வரப்போகிறோம். Today we need to turn back from it. அதனால தான் அநேகர் அழைக்கப்பட்டாங்க, உங்களை மாத்திரம் தெரிஞ்சுக்கொண்டு இங்க வச்சிருக்காங்க. That is why many have been called, but you are the chosen one who are blessed here. ஆமென். இந்த சர்வீஸ்க்கு அநேகருக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது, ஆனா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார் காரணமா? Lord, the invitation was given to many for this service, but only you have been chosen. There was a purpose for you to sit here and listen to me. உங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் இங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருப்பது None of you by accident here. Hallelujah. ஒருவரும் தவறுதலாக இங்கு வரவில்லை. ஒருவர் கூட தவறுதலாய் வரவில்லை. None of you are here by accident. ஆமென். Amen. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கும்படியா. God has chosen each and every one of us to listen to this word of God. ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யணும் ஆண்டவரே. Lord, I need to do your will. அங்கலாய்க்கிறவர் அநேகர் இருக்காங்க. There are so many people who are in doubt. ஆண்டவர் சன்னதி கொண்டு முன்னால வைத்திருந்தாலும் கூட Even though Lord has brought you forward. ஆண்டவருடைய சித்தம் சரியான லேசு. It is very easy to understand the will of the Father. ஆனா அதுக்கு அடி பணிறது ரொம்ப கஷ்டம். But obeying it is very difficult. ஆமென். Amen. அதை செய்யறது ரொம்ப கஷ்டமா It இருக்கு. is to do that will is very difficult. இது ரொம்ப லேசான காரியமே. It is very easy. செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. To do it, execute it is very difficult. Hallelujah. Hallelujah. He will move all the toughness from your life today. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடினங்கள் எல்லாவற்றையும் அவர் அப்புறப்படுத்துவார். அந்த காரியத்தை ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு கடினமா இருக்கிற காரியத்தை நாளிலே கர்த்தர் அப்புறப்படுத்துவார். Whatever the tough things that are in our life to do the will of the Lord, he will take them away from your life today. Hallelujah. 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 Amen. Amen. அப்படி சொல்றவங்க சொல்லுவோம் ஆமென். How many of you say that? Amen. Amen. ஆமென். Amen. ராஜாங்கள் மத்தியிலே ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். The king is reigning in our midst. ஆமென். Amen. இந்த நாளிலும் கூட நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ஆதியாகமம் புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க போகிறோம். Let us turn our Bibles to Genesis chapter 24 onwards. முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Let's read அந்த இடத்துல ஒரு மனுஷனை பார்க்கிறோம். there. We see a man. ஆபிரகாமை பார்க்கிறோம். We see Abraham. இந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தானாம். This Abraham was blessed in every ways. Amen. Amen. My first point for the day. இந்த முதலாவது குறிப்பு, Honoring God will make you a blessing in everything, everywhere, every time.
கர்த்தரை கனப்படுத்துவது எல்லா காரியங்களிலும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் உங்களை மகிமைப்படும். கர்த்தருடைய சித்தம் செய்யும்போது, When you do the will of the Father, கர்த்தருடைய சித்தத்திலே நீங்க நிக்கும்போது, when you stand in the will of the நீங்க Father, உங்களுக்கு மாத்திரம் இல்ல, not only for you, உங்களை சூழ உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. not only for those who are surrounding you, நீங்க கர்த்தரின் சித்தத்தை செய்யறேன்டா, if you are doing the will of the Father, நான் என்ன சொன்னேன், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதாகும். then it is exalting the name of the Lord. இப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். Then God will bless you. அந்த வசனத்தை வாசிப்போம் பிரதர். Let us read that verse. 24:1. 24:1. ஆபிரகாம் வயது சென்று முறிந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். Abraham was now old and well advanced in the years, and the Lord had blessed him in every way. இந்த ஆசீர்வாதம் எப்படி உண்டாகிறது? How does this blessing come about? ஆபிரகாம் போன இடத்துலலாம் ஒரு வேலையை முதல்ல செஞ்சாராம். Wherever Abraham did, he did the first. யாராவது ஒரு ஆள் ஆன்சர் சொன்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும். If anyone gets the answer, they will give you a chocolate. என்ன செய்தாராம்? பலிபீடம் கட்டினாராம். He built an altar. போறது எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்ல. Wherever he goes, யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல. whatever anybody might say, நான் போற இடமெல்லாம் கர்த்தருக்கு முதல்ல கனத்தை செலுத்துவேன். wherever I go, I give reverence to God. கர்த்தருக்கு கனத்தை I செலுத்துவேன். give reverence to God. இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் கர்த்தருக்கு கனத்தை செலுத்த ரெடி? How many of you are prepared to give reverence to God? இடம் பொருள் லேவல் பார்த்து தான் கர்த்தருடைய நாமத்தை நாங்க பேச ரெடி. We are only willing to speak to the name of God only when the area is இல்லாட்டி நாங்க comfortable for us. கிறிஸ்டியன் சொல்லவே நாங்க சைலண்ட் ஆயிரும். Otherwise we would not be even mention that we are a Christian. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. மனுஷர் முன்பாக என்னை மகிமைப்படுத்துவனை தெய்வம் ராஜாவுக்கு முன்பாக மகிமைப்படுத்துவார். ஹalleluya. If you glorify his name amongst men, he will glorify your name in midst of the king. இயேசுவானவர் சொல்றார், மனுஷர் முன்பாக என்னை கனப்படுத்துகிறவனை பிதா முன்பாக நான் கனப்படுத்துவேன். ஆமென். Jesus says, if you glorify me amongst men, I will glorify you in front of the Father. நாங்க எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த ரெடி? How many of us are ready to glorify God? ஹalleluya. Hallelujah. நாங்க கர்த்தரை கனப்படுத்தும் போது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். When we give reverence to God, he will not sit quiet. ஆமென். Amen. சில பேர் வந்திருப்பீங்க, ஐயோ சரியான பிரச்சனையில இருக்கிறனே அப்படின்னு. Somebody might hear thinking, யாராவது இதுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களா? won't anyone pray for me? என்ன முன்னுக்கு கூப்பிட்டு என்ன பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன பிரச்சனையை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறதா இருக்கும். Somebody might think, why don't they call me by name in front and tell my problem? அப்படி நினைச்சு கொண்டிருக்கவங்க நீங்க இன்றைக்கு ஒரு காரியம் செய்ய போறீங்க. Those who are thinking like that, you are going to do certain thing today. Just start praising. அவரை உயர்த்துங்க, மகிமைப்படுத்த தொடங்குங்க. மகிமைப்படுத்துங்க. வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். Don't do anything else. நீங்க நிக்கிற அந்த சூழ்நிலை அப்படியே சூரியனை கண்ட பனி போல மாறிடும். The circumstance that you will move away like the snow that saw the sun. சூரியனை கண்ட பனினா எப்படி இருக்குமோ அப்படியே உருகிருமா. The snow will melt when it sees the sun. Similarly your இருந்த இடம் காணாம போயிடும். But the place will be missing. இப்படியாய் கர்த்தர் செய்வாராம். Will the Lord do like this? ஆமென். Amen. இது வார்த்தையில சொல்லிக்க மாத்திரம் இல்ல, சொந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சனால சொல்றேன். I'm not only mentioning it by mere experience in Hallelujah. my life. Amen. நம்ம கர்த்தரை துதிக்க பழகிக்கொள்வோம். We need to learn to worship God. மிக சிறந்த ஒரு துதி ஆராதனை நாங்க இந்த நேரத்துல கர்த்தருக்கு செலுத்தினோம். We gave a wonderful praise and worship to God. நான் விசுவாசிக்கிறேன் பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கோம். I have faith that the heaven was joyful today. ஆமென். Amen. இந்த துதி சர்ச்சில் மாத்திரம் இல்லாம எங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கட்டும். But this praise not only at church should be in our daily lives. இந்த மனுஷன் என்ன செஞ்சானா, போற இடம்லாம் ஆண்டவருக்கு ஒரு ஆல்டரை உண்டாக்கினானா, பலிபீடத்தை உண்டாக்கினானா. This man, wherever he goes, he started building altars for God. ஹalleluya. Hallelujah. ஆரானுக்கு போனாலும் ஆசீர்வாதம். Wherever he goes, Aaron, எந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம். he goes to any wilderness, சோதோமுக்கு போனாலும் ஆசீர்வாதம். he goes to Sodom, he gets blessed. ஹalleluya. ஹalleluya. லோத்து இவரும் சகோதரர் சொல்றார், நல்ல பச்சை பசேல்னு இருக்கு, சோதோம் குமாராவை நான் தேர்ந்தெடுக்கிறேன். And he said to Lot, that is so green, for green pastures I select. ஆபிரகாம் சொன்னா, நீ அந்த வழியா போனா நான் இந்த வழியா போறேன். Abraham said, if you go this way, I go the other way. எதிரான வழி ரொம்ப கஷ்டம். Going against each other is very difficult. பாலைவனம். It's wilderness. கர்த்தர் ஆசீர்வதிச்சார். But God blessed him. கர்த்தர் ஆசீர்வதிச்சார். God blessed him. காரணம் என்ன? What is the reason? கர்த்தருக்கு கனத்தை செலுத்தினார். He gave reverence to God all the time. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய சித்தம் செய்கிற நாம் We
be people who do the இந்த will of நாளிலே the ஒரு Father. நிச்சயத்தை கொள்வோம். Let us make a promise to ourselves. நாம மகிமைப்படுத்த போறோம் ஆண்டவரே. We are going to glorify God. Then I am going to be blessed. அப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். சொல்லுவோம். நாம மகிமைப்படுத்த போறோம் ஆண்டவரே. I'm going to glorify you, God. In every my situation, என்னுடைய எல்லா in சூழ்நிலைகளிலும், every situation, எல்லா சூழ்நிலைகளிலும் I am going to bless your holy name. நான் உம்முடைய பரிசுத்த நாமத்தை I am going to bless your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் இது ஆசீர்வதிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். You all know this very well, இதை செயல்படுத்துறது இல்ல நாங்க. but we do not execute it. Amen. Amen. We never practice that. We don't practice it. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி தர்றார். Lord is reminding you of it again. நம்ம இதை செஞ்சு பார்ப்போம். Let us try and do it. சூழ்நிலைகள் மாறுறதை நாங்க காணுவோம். We can see the circumstances changing. Hallelujah. Hallelujah. சூழ்நிலைகள் மாறுறதை காணுவோம். We can see the circumstances changing. Hallelujah. Hallelujah. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சவுலும் டேவிடும். There is Saul and David, the two characters. ராஜாவாகிய சவுலும் டேவிடும் இருக்கிறாங்க. King Saul and David are இந்த there. ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது. There is a thing that happens in both their lives. சவுல் எந்த நேரமும் தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கிறான். King Saul always wanted to glorify himself. ஒரு காரியம் நடக்குது. There is a matter that happens. சாமுவேல் பலிபீடத்துக்கு வர லேட் ஆகுது. Samuel is getting delayed to come to the altar. சவுல் வந்து பலியை செலுத்துகிறான். Saul is making the sacrifice there. சவுல் பலியை செலுத்துறது மாத்திரமல்லாமல் Not only he gave the sacrifice. சாமுவேல் வந்தவுடன் சொல்றார், செய்தது பிழைதான், ஆனாலும் என்னுடைய பேரை you don't put my name down. When Samuel came to the altar, he said, whatever I did is wrong, but I could not bring my name down. Hallelujah. Hallelujah. தன்னை உயர்த்திருக்கவே நினைக்கிறான். He is always trying to exalt தாவீதை himself. பார்த்தோம்டா, But if you see David, எல்லாரும் முன்பாக சொல்றான், நான் ஒரு செத்த நாய் ஆண்டவரே. I'm a dead dog, he says in front of everybody. Hallelujah. Hallelujah. நான் ஒரு செத்த நாய். I'm a dead dog in front எதுக்கும் of பிரயோசனம் I'm இல்லாதவன். useless for anything. சவுலையும் தாவீதையும் எடுத்து பார்த்தோம்டா, If you weigh up Saul and David, David commit more sin than Saul. தாவீது சவுலை விட அதிக பாவங்கள் செய்திருக்கிறார். அதிகமா மீறுதல்கள், பாவங்கள், அவனுடைய வாழ்க்கையில அநேக பாவங்கள் இருந்தது. There were so many transgressions and sins in the life of David. ஆனா தெய்வம் அதை பார்க்க இல்ல. But God did not see that. தெய்வம் எதை பார்த்தாரு? But what did God see? இவன் எனக்கு கனத்தை செலுத்துறான். He is giving me reverence. ஒரு காரியம் நடந்தது. There was a matter that took place. ஒரு நேரத்துல கர்த்தருக்கு பலி செலுத்தணும், அந்த இடத்தை வாங்கணும். They had need to buy the place to give sacrifice to God. இவர் ராஜாவா இருக்கிறார் அந்த நேரம். He was the king at that time. தாவீது ராஜாவா இருக்கிறார். David was the king at that time. ஒரு மனுஷன் ஓடி வந்து சொல்றான், அந்த இடத்துக்கு உரிமையாளன் ஓடி வந்து சொல்றான், The owner of that land came running up to David. ராஜா, நீங்க இதை இலவசமாய் வைத்துக் கொள்ளுங்கள். Lord, you have this free of charge. ராஜா சொல்றார், But the king says, இது என் ஆண்டவருக்கு பலி செலுத்த போற இடம். this is the place that I'm going to give நான் sacrifice to my அதுக்குரிய God. முதலை கொடுத்து வாங்குகிறேன். I need to give the value of it to buy. நானும் நீங்களும் என்ன சொல்லிருப்போம்? What you and I would have said. நான் தான் ராஜா, I'm the king. நானே மந்திரி, I'm the minister. இது எல்லாம் எனக்கு சொந்தம். Everything belongs to me. யார் கேட்க யார் பார்க்க இருக்கா? Who is going to ask me? நானும் நீங்களும் அப்படிதான் சொல்லுவோம். You and I would have said that. இந்த மனுஷன் சொன்னா, But this man no said, no 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 no, இல்லை. இது என் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற இடம். This is the place that I'm going to give sacrifice to my இதுக்கு God. நான் முதல் கொடுத்து இதை வாங்கட்டும். I need to pay a premium to buy this place. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். God sees your heart. ஆமென். Amen. நம்ம எப்படி இருக்கோமோ தெரியாது. We don't know. நம்ம சில நேரங்கள்ல சின்ன சின்ன காரியத்தை கூட நினைச்சு பார்க்கிறது இல்ல. We do not even contemplate small things at ஆனா certain ஆண்டவர் times. சிலருடைய சின்ன காரியத்தை பார்த்து அவருடைய வம்சங்களை ஆசீர்வதித்தார். But the little things that you do, God sees them and bless their generation. வம்சங்களை ஆசீர்வதித்தார். Blesses the generations. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. எத்தனையோ பேருடைய கதையை நான் சொல்லிக் கொண்டே போகலாம். I could tell stories about many people. வம்சங்களை He ஆசீர்வதித்தார். blessed their entire generation. ஆமென். Amen. இந்த ஆபிரகாமை குறித்த ஒரு காரியம் சொன்னேன். I said something about Abraham. இந்த தாவீதை குறித்த ஒரு காரியம் சொன்னேன். I said something similar about David அநேக as well. பரிசுத்தவான்கள் Many righteous இந்த இந்த people. இந்த இந்த ஓட்டத்திலே இருந்தாலும் கூட, Although there were many righteous people in this race, இந்த ரெண்டு பேரையும் கர்த்தர் கனப்படுத்தினார். but God gave reverence to these two. எங்க கனப்படுத்தினார்? Where did he honor them? மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். In Matthew chapter 1 verse 1. The Gospel of Matthew chapter 1 verse 1. திருப்பிக்கொள்ளும் குயிக். Shall we இந்த turn டைம் our போய் Bibles? கொண்டிருக்கு. Time. ஹalleluya. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஹalleluya. The genealogy of Jesus, a record genealogy of Jesus Christ, the son of David and the son of Abraham. ஆமென். Amen. எப்படி மகிமைப்படுத்தினார் பாருங்க. How did he glorify them?
மனுஷர் பார்க்கிற விதமா என் தெய்வம் பார்க்க மாட்டார். God does not see the way that man sees. மனுஷர் பார்க்கிற விதமா என் தெய்வம் பார்க்க மாட்டார். My God will not see the way that man sees. ஹalleluya. Hallelujah. கர்த்தரை மகிமைப்படுத்த தொடங்குவோம். Let us start glorifying God. கர்த்தருடைய வில் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தேடிக்கொண்டிருக்கிறவர்களே, Those who are seeking the will of the Lord, கர்த்தரை மகிமைப்படுத்த தொடங்குவோம். let us start glorifying God. நடக்கிற காரியங்கள் அப்படியே வித்தியாசமா இருக்கும். The things that happen will be completely changed. நடக்கிற காரியங்கள் அப்படியே கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். God will change the things that happen. நீங்களே பார்த்து அதிசயிக்கும்படியாய் கர்த்தர் காரியங்களை செய்வார். God will do things that you yourself will be amazed to see. உங்களை சூழ உள்ளவர்கள் வந்து சொல்லுவார்கள், வாவ் எப்படி இது ஆகும். Those who are surrounding you will be amazed and they'll come and say, wow, how could this be even possible? ஆமென். Amen. இப்படி நடந்திருக்கா? Has it happened like that? இப்படி நடந்திருக்கா? Amen. Hallelujah. ஆமென். Amen. ஆமென். Amen. இது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நடக்கிற காரியம். This happens only when you give the first place or the priority to God. எங்களுடைய செய்கைகளின் நிமித்தம் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். We will receive blessing through our works and deeds. எங்களுடைய செய்கைகளின் நிமித்தம் கர்த்தருடைய வழிநடத்தல் அபரிதமாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில. God's leading will be abundantly felt through our works. ஆமென். Amen. யார் என்ன பார்த்தாலும் செய்தாலும் அதை பார்க்காம கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். Others might do whatever they want. Do not look at that. Just look at God alone. ஹalleluya. Hallelujah. இந்த மனுஷன் கர்த்தருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமாய் இருந்தான். This man was very observant and careful to do the works of the Lord. ஹalleluya. Hallelujah. நான் ரொம்ப பயம் இந்த வேலைக்கு. I'm very scared to do this. நான் நிக்கிற பொசிஷனுக்கு ரொம்ப பயம். I'm very scared for the position that I am in. நான் இந்த நேரம் சொல்றது, இது சரியான கஷ்டமான ஒரு பொசிஷன் அப்படின்னு. It is a very difficult position to be in. ஹalleluya. Hallelujah. இது கர்த்தருடைய காரியம். But this is the work of the Lord. மனுஷனுக்கு நாங்க என்னமோ விளையாட்ட போட்டு போயிடலாம். We can joke around among mankind, தெய்வத்தோட விளையாடலாது. but we cannot play around God. கர்த்தரோட விளையாடலாது. We cannot play with God. கர்த்தருக்கு முன்பாய் நாங்க கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா We இருக்கிறோம். need to account for every deeds and works to God. ரொம்ப one day. கவனமா இருப்போம். We have to be very careful. ரொம்ப கவனமா We have இருப்போம். to be very careful. என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல கர்த்தர் எனக்கு அனுபவிக்க தந்தார் கர்த்தர் யார் என்பதை. Lord gave me the opportunity to experience and see how Lord is. ஆமென். அவருக்கு முன்பாய் நாங்க உண்மை உத்தமம் பண்ணிக்க பார்ப்போம். Let us be honest, truthful in His presence. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. என்னுடைய இரண்டாவது பாயிண்ட், My second point. honor God அவரை கனப்படுத்துங்கள். requires saying no to the convenience. எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஆம் சொல்லாமல் அவரை கனப்படுத்துவோம். ஆமென். அநேக நேரத்துல கிட்ட இருந்தனா வாவ் எடுத்துக்கொள்வோம். When it's very close to us, many times we tend to pick it up இது easily. ரொம்ப ஈஸியா இருக்குனா பாத்துக்கொள்வோம். If it's very easy, then we are able to adapt to it. நானும் நீங்களும் அப்படிதானே? You and I are like that. உண்மைதானே? Isn't it true? நானும் நீங்களும் அப்படிதான். You and I are like that. We'll adapt to ஈஸி something. வேலைகளை டக்குன்னு செய்ய விரும்புவோம் We நாங்க. would like and have the desire. இது to do things ஆண்டவருக்கு are very சித்தமா இல்லையான்றது செகண்டரி ஆயிரும் அந்த நேரத்துல. easy. But whether this is the will of the Father becomes a secondary thing in our life. அப்படிதானே? Isn't it like that? ஆண்டவருடைய சித்தம் தேடிக்கொண்டிருக்கிறவர்களை Those who seek the will of the Father, கிட்டத்துல இருந்தா அதை செய்திருவோம்னு யோசிப்போம். we will think only when the thing is close இது to us. ஆண்டவருக்கு சித்தமா இல்லையான்னு அது இரண்டாவது காரியமாகிரும். Whether it's the will of the Father becomes a secondary thing. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படி இல்லையா. But God is saying it's not like that. Say no to your convenience. உங்களுடைய convenience Tamil. உங்களுடைய இலகுவான காரியங்களுக்கு நோன்னு சொல்ல பாப்போம். Say no to your convenient things. இலகுவா செய்யக்கூடியது. Whatever you can do easily. ஆமென். Amen. இதே 24ஆம் அதிகாரத்துல 2 ல இருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். In the same Genesis chapter 24, let us read from verse 2 to 4. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கும் தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். Hallelujah. Abraham said to the oldest of his household, who was in charge of all that he owned, please place your hand under my thigh, and I will make you swear by the Lord, the God of heaven and the God of earth, and you shall not take a wife for my son from the daughters of the Canaanites among whom I live, but you will go to my country and to my relatives and take a wife for my son Isaac.
ஆபிரகாம் வந்திருக்கிற இடம் கானான் தேசம். Abraham has come to Canaan. கானானிய பெண்களும் அழகா தான் இருக்காங்க. The Canaan women were beautiful too. ஹalleluya. Hallelujah. கானானிய பெண்களும் The women in அழகா தான் Canaan இருக்காங்க. was beautiful too. சௌந்தரியம் உள்ள பெண்கள் தான். They were very beautiful. ஆனால் இவர் சொல்றார், But even though he says, don't look for easy ways. I need இலகுவான somebody வழி- from my own place. இலகுவான வழியை பின்பற்றாதீர்கள், என்னுடைய சொந்த இடத்திலிருந்து ஒருவர் தேவை. ஹalleluya. Hallelujah. நானும் நீங்களும் ஈஸியானதுன்னா எதுனாலும் எடுத்து போட்டுக்கொள்வோம். You and I will always be able to adapt to whatever is very easy. இன்னைக்கு நான் வந்த நேரத்துல இருந்து 3 நேரம் எனக்கு டீ தந்தாங்க. From the time I came, they gave me tea 3 times. 3 நேரமும் 3 பேர் வந்து கூப்பிட்டாங்க. All these 3 times, 3 different people came and கடைசி நேரத்துல வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஃப்ரீயா கிடைச்சா நாங்க எதையும் செய்வோம் பாஸ்டர். so at the last minute, one sister said, if it's free, we'll do anything. எனக்கு உண்மையிலே குடிக்க இயலாத சுகர் போட்டு, I can't drink with sugar in the tea, ஆனாலும் தந்தவங்களுக்கு ஏலா சொல்லல, நாங்க 3டையும் குடிச்சேன். but I couldn't say no to those who gave me. I drank all 3. இதுதான் மனுஷ இயல்பப்பா. This is the nature of mankind. இதுதான் மனுஷ இயல்பு. This is the nature of ஆனா mankind. கர்த்தர் பார்க்கிறார், But God sees, இந்த லேசானது பார்க்க வேணாம். do not do whatever is easy for you. You know what your God said to you. உங்களுடைய தேவன் சொன்னது என்ன என்பதை நீங்கள் You அறிந்திருக்கிறீர்கள். clearly got the message from your master. உங்களுடைய பிதாவினிடம் சரியான தகவலை The நீங்கள் Spirit of God already intervened in the people's life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டிருக்கிறார். And you know very clear what to do and what not to do. உங்களுக்கு தெளிவாக தெரியும் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பது. Don't look for easy convenience. இலகுவான வழியை பின்பற்றாதீர்கள். இந்த மனுஷன் சொன்னா no 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 no. This man said no 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 no. You promise me you are not having here. நீங்கள் எனக்கு வாக்குரையுங்கள், இங்கே நான் தேட You மாட்டேன். promise me you are not having here. இங்கே நான் தேட மாட்டேன் என்பதை எனக்கு Hallelujah. வாக்குரைக்கும்படியாக. இந்த இடத்துல அவருடைய கல்யாண காரியம், மகனுடைய கல்யாண காரியம் மாத்திரல நான் பேசுறேன். I'm only talking about the I'm not talking about the- only the marriage of his son. இந்த நாள்ல நாங்க அநேக பேர் அநேக காரியங்களை காத்து கொண்டிருக்கிறோம். On this day many of us might be waiting for many things. அநேக காரியங்களை பார்த்து We are கொண்டிருக்கிறோம். looking for many things. இது கர்த்தருடைய சித்தமா இல்லையன்றதை பார்க்க பழகிக் கொள்ளுவோம். But let us learn to see whether this is the will of the Father or not. This will bless you. இது உங்களை ஆசீர்வதிக்கும், This will honor you. இது உங்களை கனப்படுத்தும். When you honor God through His will, அவருடைய சித்தத்தின்படி அவரை கனப்படுத்தும் He போது will bless you உங்களை அவர் and He will honor you. அவர் உங்களையும் Amen. கனப்படுத்தும். ஆமென். அவர் எங்களை கனப்படுத்துவார். He will honor you. இந்த மனுஷனுக்கு ஏலும் அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பளனர். He was so rich, this man. இவருக்கு என்னவும் செய்யணும். He can do anything and everything. ஆனா இவர் சொல்றார் no 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 no. But he's saying no no no. நான் சொல்றபடி இப்படிதான் ஆக வேண்டும். You need to do exactly as I tell you. இந்த நாள்ல நாங்க எத்தனை பேர் நோ சொல்ல ரெடி? How many of us are ready to say no today? நான் நோ சொன்னேன்னா என்ன நினைப்பாங்க அவங்க? What would they think if I say no to நான் நோ சொன்னா என் பாஸ் என்ன நினைப்பார்? What would my boss say if I say no? சண்டே வேலைக்கு வாங்கனாலும் நம்ம ஓகே 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 பாஸ்டருக்கு சொல்லி சமாளிச்சு கொள்ளலாம் அப்படிம்போம். But if they call you to go to work on a Sunday, we will say yes, but we will say we'll think that we can give excuse to our pastor. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறவர்களா இருக்கிறோமா? But are we maintaining a zeal for God? ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இருக்கிறோமா? Are we maintaining a zeal for the purpose of God? ஆமென். Amen. இது கஷ்டமா? Is it difficult? கொஞ்சம் நின்று பாருங்க எப்படி இருக்குன்னு. Just stand a minute like that and கொஞ்சம் see ட்ரை how- பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. Let us try doing it and see. இந்த மாதம் முடிய இன்னும் 2 கிழமை இருக்கு. There's 2 more weeks for this. இதுல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுறேன்னு சொல்லி. Try and see whether you could stand with a zeal ஆண்டவர் for God. செய்கிற காரியத்தை உங்கள் கண்கள் காணும். Your eyes will see the things that the Lord will do. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின யாரும் வெட்கப்பட கர்த்தர் விட்டதில்லை. Lord never allowed anyone to be put to shame, those who show அவருக்காய் zeal. வைராக்கியம் பாராட்டுவோம். Let us have a zeal for Christ. அவருக்காய் வைராக்கியம் Let பாராட்டுவோம். us have a zeal for Christ. சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல என்று சொல்லுவோம். Let us say no to the places that we நிக்க should வேண்டிய stand இடத்துல in. நாங்க நிப்போம். Let us stand where we stood stand. கர்த்தர் அதுக்காக தான் எங்களை அழைச்சிருக்கார். That is why God has called us. Hallelujah. Hallelujah. ஆமென். Amen. ஆமென். Amen. சில நேரத்துக்கு நாங்க இல்ல நோ எஸ்ன்னு சொல்றனால அநேகரை பகைச்சு கொள்ள வேண்டிய We வரும். might have animosity with many people just because we say no. அநேகர் சிலது சொல்லுவாங்க இவன் ஒத்து வர்றான் இல்லையா அப்படி. Many people will say this person is not cooperating. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரா இல்லையான்றது மாத்திரம் தான் முக்கியம். But what is important is whether God told you or not. In that case the master will stand for you. Amen. ஆனால் உங்களுடைய பிதா உங்களோடு இருப்பார். ஆமென். அவர் எங்களுக்காக எழுந்து நிற்பார். He will stand for you, rise and stand for you. ஆமென்.
Amen. எங்களுக்காக எழுந்து நிற்பார். He will rise and stand for us. மனுஷர் முன்பாக போல்டா எழும்பி சொல்ல நாங்க ஆயத்தப்படுவோம். Let us be prepared to stand in front of mankind boldly and say, என்னுடைய சித்தமல்ல ராஜா உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்ல ஆயத்தப்படுவோம். let us prepare to say, Lord, not my will but let your will prevail. இதெல்லாம் வில் தேடி கொண்டிருக்க ஆட்களுக்கு வர்ற விஷயம் நான் இப்ப காய்ச்சி கொண்டிருக்கேன். All this I am saying is for the உமது people who are சித்தம் seeking for the will. உமது சித்தத்தை தேடி கொண்டிருக்கோம் ராஜா. Those who seek the will of the Father. in உமது their சித்தம் வரும்போது நாங்க ஷார்ட் கட் தேடுறதுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க. We are very clever in finding shortcuts when it comes to the will of the ஆண்டவர் சொல்றாரு Father. ஷார்ட் கட் எல்லாம் இல்ல. Lord saying there's no ஆபிரகாமுடைய shortcuts. வாழ்க்கையில தூர தேசத்துக்கு போகணும். In Abraham's life he had to go to a far away place. ஆனா அதுக்கும் ஆயத்தம். But he was prepared for that too. இந்த நாள்ல உங்களோட காரியம் உங்களோட கை கிட்ட இருக்கலாம். The thing that you need might be very close to your hand. இல்லாட்டி தூரம் இருக்கலாம். Or it might be very far. இல்லாட்டி இன்னுமே தெரியாதுன்ற நிலைமையில Or இருக்கலாம். sometimes we may not even know where it is. கர்த்தர் உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. கர்த்தர் இடத்துல சொல்லுங்க ராஜா எனக்கு உதவி செய்யுங்க. Tell the Lord, Lord, King, help me. உமது சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. Help me to do your will. இந்த காரியத்தின் மூலமா நான் இல்ல ஓமடு சொல்றது நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்க. In this matter, for when you need to say yes and no, whatever I say, help me to glorify the name of God. ஹalleluya. Hallelujah. அநேக நேரங்கள்ல In many times, நாங்க எங்கட பிசினஸ்ல in our business, லேண்ட்லார்ட் சொல்லுவாங்க எங்களுக்கு மச்சம் சமைக்கிறவங்க வேணாம். landlord will say we want vegetarians to occupy the premises. மச்சம் சமைக்கிறவங்க வேணாம். We need vegetarians. எங்களுக்கு மரக்கறி சமைக்கிறவங்க தான் வேணும். I only need vegetarians in my சில பேர் சொல்லுவாங்க ஆடு சமைக்கிறவங்க வேணாம், மாடு சமைக்கிறவங்க வேணாம். Sometimes they say we don't want people who cook lamb or beef in certain circumstances. ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் சிரிப்பா இருக்கலாம். It might be funny the way I say. இது உலகத்தான். This is the world. தன்னுடைய வீட்டுக்கு யார் வரணும்னு சொல்லி நிச்சயித்து கொண்டிருக்கிறான். He decides who should enter his own house. 3-4 மாசம் ரெண்ட் இன் அட்வான்ஸ் தரனாலும் வேணாம். Even if they are willing to pay 3-4 months advance rent, they are not willing to accept it. நானும் நீங்கள் இப்படி இருக்கோம். You and I are like that. நானும் நீங்கள் இப்படி இருக்கோம். How are you and I? எங்கட ஒரு ஃபிளாட்டுக்கு நான் சொன்ன ஐடல் வர்ஷிப்பர்ஸ் வேணாம் ஆண்டவரே. We said to one of our flat that we own, we don't want idol worshippers. அநேக நாட்கள் அது மூடி இருந்தது. இது ஒரு சாட்சியா நான் சொல்ல விரும்புறேன். As a testament I want to share, many days this flat was shut or closed. அதுல வருமானம் இல்ல தான். There was no income from that. ஆனா இந்த ஆண்டவர் என்ன வேறு விதமா ஆசீர்வதித்தார். But my Lord blessed me through many other avenues. Let's say no. நாங்கள் இல்லை என்று சொல்ல பழகுவோம். The master will bless you. எங்களுடைய பிதா எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Amen. இப்படி வைராக்கியம் பாராட்டும் சின்ன காரியம் தான் இது. It is a small thing, but let us have a zeal for God. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். God will not remain silent when நமக்காக இறங்கி வந்து He நிற்பார். will come down for our purpose. Hallelujah. Hallelujah. Let's practice that in our life. இதை எங்கள் வாழ்க்கையில் பயிற்சியாய் அபியாசப்படுவோம். Hallelujah. 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 Right, the மூன்றாவது காரியம். And the third point is Honoring God, simplifying the decision making. Amen. It's not confusing anything. இது குழப்பமா இல்லை. உங்களுடைய தீர்மானத்தை எடுப்பது அவரை கனப்படுத்துவதால் உங்களுடைய தீர்மானத்தை இலகுவாக்கும். ஆமென். Amen. எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்க கூடாது கர்த்தருடைய காரியம் செய்யும் போது. We should not have confusion when we do the work of the Lord. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க. The other neighbors will come and tell you. பிரதர் அது ரொம்ப பெரிய சுத்து தான பிரதர். But that's a long shot. இங்கேயே செஞ்சு கொள்ளலாம் தான Why பிரதர். can't we do it right at this place? பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தருவாங்க. The neighbors will give you many other options. சிலருக்கு மனைவி ஆப்ஷன்ஸ் தருவாங்க. Sometimes your wife might give you options. சில நேரங்கள்ல புருஷன் ஆப்ஷன் தருவாரு. Sometimes the husband might give options. சிலர் பிள்ளைகள் ஆப்ஷன் தருவாங்க. Sometimes even the children will give you options. சில நேரம் பாஸ்டரே ஆப்ஷன் தருவாரு. Sometimes pastor might give you options. Hallelujah. 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 பாஸ்டரும் மனுஷர் தான், நானும் மனுஷர் தான், சரியா? Even all the pastors are men as well. Hallelujah. Amen. ஆமென். Amen. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read verse 5. அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்துக்கு பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். Option. There's an option here in verse 5. The servant asked him, "What if the woman is unwilling to come back with me to this land? Shall I then take your son back to the country you came from?" அந்த தேசத்துல இருந்து தான் இவர் வந்தாரு. He came from that nation. ஆண்டவர் தான் அழைச்சி வந்தாரு. God himself brought him from there. இப்போ இவருடைய வேலைக்காரர் சொல்றார், Now the servant is asking him, பெண் வராவிட்டால் what if the woman doesn't come, is not willing to come? உமது மகனை நான் கூட்டி செல்லவா? Should I take your son there then? நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம்? What would you and I say?
நல்ல டவுரி தரனா கூட்டி போவோம். If they're paying us a good remuneration, let us ஆண் take மக்களை பெற்றிருக்கிற எங்கள் அருமை சகோதர சகோதரிகளே, all those who have sons, my dear brothers and sisters. இப்படி நாங்க சொல்லுவது உண்டு. We are like that. We would say like that. We might say that. Yeah. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், But this man says, no means no. இல்லை என்றால் இல்லை. Amen. Amen. No means no. இல்லை என்றால் இல்லை. குடும்ப தலைவர்கள் அநேகம் பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கீங்க. But the leaders of the families are listening. குடும்ப தலைவிகள் அநேகம் பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கீங்க. Women who lead the families are listening. கர்த்தர் எங்களுடைய வம்சங்களை பார்க்கணும்டா, If Lord is to look after our generations and generations to come, கர்த்தருக்காய் நாங்க நிற்கிறவர்களாக இருப்போம். we need to be people who stand for Christ. எங்கள் தீர்மானங்கள்ல ரொம்ப கவனமா இருப்போம். We need to be very careful in the decisions that we make. அநேக ஆப்ஷன்ஸ் எங்க முன்னுக்கு வரும். There might be many options in front of எங்களுடைய us. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக ஆப்ஷன்ஸ் There வரும். might be many options in the lives of our children. Just search for his will. அவருடைய சித்தத்தை நீங்கள் தொடர்ந்தும் தேடுகிறவர்களாயிருங்கள். எந்த விதத்திலையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கெடாதபடி பார்த்துக்கொள்வோம். We have to see that in any shape or form the glory that he deserves should not be சில disrupted. பேர் நம்ம யோசிக்கிறது இருக்கு, நம்ம பிள்ளை இப்பதான் 10 வயசு, இவங்களோட வாழ்க்கையில நான் என்ன செஞ்சா என்ன அப்படி. Sometimes we might think, oh, our child is only 10 years, why should I be worried about his life now? இந்த நேரமே அவங்களை ரெடி பண்ணுவோம். We let us start preparing them from அவங்களை this very young age. ஆயத்தப்படுத்துவோம். Let us prepare them from this young age. இது பெரிய காரியங்களை செய்யும். It will do mighty things. பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு It will வரும். bring mighty blessings to you. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God will do mighty things in the lives of your children. இது சின்ன காரியம்தான். It is a small matter. இன்னும் பிள்ளை வளர்ந்து கொண்டு தானே இருக்கான். Even the child is only growing up. இப்ப என்ன வாலிப வயசுல வந்து கல்யாண வயசுலயா இருக்கிறான். Is he not? He's not in the age for a marriage. இல்லாடி இது ஒரு பெரிய காரியம் இல்லை. இல்லாடி நாங்க எங்க சொந்த வாழ்க்கையில பாப்போம், எங்க வேலைகள்ல பாப்போம், எங்க ஊழியத்துல பாப்போம், இது ஒரு பெரிய காரியம் இல்லையே. This is not a life threatening situation for me to consider so big about this. No. இல்லை. இந்த மனுஷன் வந்து எதிலையுமே விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. But this man was never willing to leave God in any matters of his. கூட்டிட்டு போவான்னு கேட்டவனுக்கு என்ன பதில் சொன்னானா 6ஆம் வசனத்துல வாசிப்போம். Let us see the reply he gave to the servant in verse 6. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Abraham is not confused at all. Make sure that you do not take my son back there, Abraham said. அவன் எந்த விதத்திலும் குழப்பத்தில் இருக்கவில்லை. குழப்பமே இல்ல. There's no confusion for நீ Abraham. கூட்டி போகவே கூடாது. No, you're not taking her at all, taking him at all. எச்சரிக்கையாயிரு. Beware. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல உங்களுக்கு சொல்லுவோம், எச்சரிக்கையா இருப்போம். Beware. Let's look at the neighbors and say. எச்சரிக்கையா இருப்போம். Let us beware. சொல்லுங்க ப்ளீஸ், பக்கத்துல உங்களுக்கு சொல்லணும். Look at the கட்டாயம் neighbors and say beware. கட்டாயம் சொல்லணும். Definitely you must You say must beware. say to your neighbor. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பக்கத்தில் இப்போ நீங்க திரும்பவும் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, நான் எச்சரிக்கையா இருப்பேன். I am always careful. நான் எச்சரிக்கையா இருப்பேன். I will always be ரொம்ப careful. கவனமா இருப்பேன். I will always be very careful. ஹalleluya. Hallelujah. இது கேலிக்குரிய விஷயம் இல்ல, வெரி It's not a சீரியஸ். joke, it's a very serious matter. It's very serious. It is a very serious matter. ஒரு சின்ன காரியத்துல உண்மையா இருக்கணும்னா கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றணும் வசனத்துல சொல்லப்படுது. Even the verse scripture says that if you are honest and truthful in the smallest of matters, he will make you the head of many things to come. ஆமென். Amen. அப்படியாய் நடத்துகிற தெய்வத்தை தான் நாங்க ஆராதிக்கிறோம். We are worshiping that kind of a Lord who will do that. அப்படியாய் நடத்துகிற ஆண்டவரை தான் நாங்கள் We are ஆராதிக்கிறோம். worshiping God who does that kind of a thing. எந்த விதத்திலையும் கன்ஃபியூஷன் இல்ல. There's no confusions at all. எந்த விதத்திலையும் கன்ஃபியூஷன் இல்ல. There's no confusions at all. எந்த நேரமும் stand straight in front of God. He was always standing straight in front of the Hallelujah. Lord. Hallelujah. எல்லா விதத்திலையும் கர்த்தரை மாத்திரமே முன்வைத்து நடந்தான். In everything that he did, he placed God first. ஆப்ஷன்ஸ் அநேகம் உங்க முன்னுக்கு இருக்கலாம் இன்னைக்கு. You might have many options in front of you. எதுக்கும் காது கொடுக்க வேணாம். Do not listen to anything. எதுக்கும் காது கொடுக்க வேணாம். Do not listen to anything. கர்த்தருடைய காரியத்துக்கு மாத்திரம் காது கொடுப்போம். Listen only to the works of God. ஆமென். Amen. ஹalleluya. அநேகம் பேர் அநேக ஆலோசனை சொல்லலாம். Many can give you many different advices. நிறுத்து பாப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் இத கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? But we have to weigh them up in the presence of God. Will it glorify the name of the Lord? ஹalleluya. Hallelujah. நீங்க கர்த்தருடைய காரியத்தை சரியா செய்யும்போது கன்ஃபியூஷன் இருக்காது. If you do the work of the God correctly, there will be no confusion. கன்ஃபியூஷன் இருக்காது. There will be no confusion. அவர் எங்களுக்காய் வந்து நிற்பார். He will come and stand for us. அந்த அஷூரன்ஸ் எங்களுக்கு இருக்கும். We have that assurance. Hallelujah. ஆமென். Amen. இந்த கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Think of the story again. என்ன ஆபிரகாம் சொல்றார்? What does Abraham say? நீ போய் You go, என் மகனுக்கு
bring for my son, ஒரு பெண்ணை கொண்டு வா. bring a wife for him. இப்ப நீ போய் சொல்லும்போது அவள் வரணும். When you go and say that she needs to come. இது நடக்கிற விஷயமா? This is a thing that will it normally happen. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பெண்ணை வந்து சரி தெரியாத அறியாத ஆளோட அனுப்பி வைப்பாங்களா? Will any father send his only daughter or daughter with anybody unknown? அனுப்பி வைக்க மாட்டாங்க. No, they won't. ஆனா இந்த மனுஷன் சொல்றார், But this man says, நீ போய் செய், you do what I ask you to do. கர்த்தர் செய்வார். God will make it happen. ஹalleluya. Hallelujah. நாலாவது காரியம், The fourth point is, ஹalleluya, Hallelujah. honoring God invites heavenly help. பரலோக உதவி ஆண்டவரை கனப்படுத்துவது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஆமென். கர்த்தரை கனப்படுத்தும் போது When you give honor to God, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வருமா? you will receive assistance and help from heaven. சொல்லுவோம் ஆமென். Amen. ஆமென். Amen. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வருமா? You get help from the heaven. எனக்கு தெரியாது நீங்க எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க. I don't know how many of you have enjoyed it. பரலோகத்திலிருந்து கட்டாயம் ஒத்தாசை வரும். Heavenly the help will come from heaven definitely. ஆமென். Amen. பரலோகத்திலிருந்து கட்டாயம் ஒத்தாசை வரும். Definitely you receive the assistance from heaven. ஆமென். Amen. என்ன நடக்குதா? What happened? 7 வசனத்தை வாசிப்போம். Let us read verse 7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். Amen. Verse 7 says, the Lord, the God of heaven, who brought me out of my father's household and my native land, and spoke to me and promised me an oath, saying, to your offspring I will give you this land. He will send his angel before you so that you can get a wife for my son from there. Hallelujah. Hallelujah. எவ்வளவு நிச்சயம். How confident he is. நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல ரெடி? How many of us are prepared to have that kind of a confidence? ஆண்டவர் செஞ்சா பாப்போம் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கவங்க தான் அநேகம். Many of us are like, let us see if the God does. ஆமென். Amen. கர்த்தர் செய்வார்னு எத்தனை பேர் முழு நிச்சயமா சொல்லுவோம்? How many of you are confident that God will do? Put your hands up, put your hands up. Everyone, I want everyone to say. Elorum. Hallelujah. Hallelujah. கர்த்தர் செய்வார். God will do. கர்த்தர் செய்வார். God will do it. இது மனுஷனால் கூடாது. This man cannot do it. ஆண்டவர் செய்வார். But God can do it. ஆமென். Amen. எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது நீங்க சேலஞ்ச் பண்ணுவீங்க சொல்லி. How many of you are, I don't know how many of you are able to challenge this? சேலஞ்ச் பண்ண இயலுமா? கர்த்தர் இது எனக்காக செய்து முடிப்பார். How many of you can take a challenge saying that God will do it for me? ஆமென். Amen. இத கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். God will do this for me. காலங்கள் கடக்கலாம். There might be times இது சாதகமே இல்லாத காரியமா it இருக்கலாம். may be impossible thing to happen. நான் எந்த நேரம் சொல்ற விஷயம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். The thing that I always say, God கர்த்தர் will பார்த்துக்கொள்வார். God will see. அவருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும். He will see that in his name. ஹalleluya. Hallelujah. அவருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும். He will see in his nation. இது என்ன கடினமான காரியமா இருந்தாலும், Whatever difficult this thing is, யார் என்ன கடினமான சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும், if anyone may be going through இது difficult அவராலே circumstances, ஆகும். it is possible with இது him. அவராலே கூடும். It is possible with him. இது அவராலே ஆகும். It is possible with him. இது அவராலே கூடும். It is possible with him. ஹalleluya. Hallelujah. இது மனுஷரால் கூடாதுதான். It is impossible for man. நான் ஆராதிக்கிற ஆண்டவர்னால எல்லாம் ஆகும். But the Lord that I worship, everything is possible with him. Amen. Hallelujah. Thank you. செய்வாரா? Will he do it? கட்டாயமா செய்வார். Definitely he'll do it. கட்டாயமா செய்வார். Definitely he'll do it. நம்ம நினைக்கிறதுக்கு என்னக்கும் அதிகமாய் செய்கிறவர். He is the one who does more than what we ask or think. ஆமென். Amen. இப்படியான தெய்வத்தை தான் நாங்க ஆராதிக்கிறோம். We are worshiping that kind of a God. மனுஷரிடத்துல போயிட்டு நாங்க புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள் போதும். Enough the time that we blabber to other man. இந்த ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஒரு முழு நிச்சயம். What amount of confidence this Abraham. ஆப்ஷன் கொடுத்தவன் இடத்துல இவர் சொல்றாரு, நீ போ, இந்த ஆண்டவர் தூதனை உனக்கு முன்பாய் When அனுப்புவார். he receives so many options, he says, no, you go, but my angel will send an angel before you. My Lord will send an angel before you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இப்படி எத்தனை பேர் சொல்ல ஆயத்தம்? How many of us are prepared to say that? ஆமென். Amen. நம்ம சிலருக்கு சூழ்நிலையை பார்த்தோம் அப்படியே நடுங்கி நொந்து நூலாவே அப்படியே தடுமாறிரும். We started shivering and backsliding when we see the circumstances. ஆமென். Amen. அவரால் எல்லாம் ஆகும். Everything is possible with him. இவர் ஆண்டவரை ஆனர் பண்ற மாதிரி நாங்க காரியம் செய்ய 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 செய்ய
the more we start honoring God, அசாத்தியமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்க தொடங்கும். impossible things will start happening in our lives. எங்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, எங்களுடைய ஊழியங்களிலே, வேலைகளிலே, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை நாங்கள் காணுவோம். Not only in our lives, but in our workplaces, our ministries, so people surrounding him, we can see God doing mighty things in all their கர்த்தர் lives. பெரிய காரியங்களை செய்கிறது எங்கள் கண்கள் காணும். Our eyes will see the mighty things that the Lord will do for us. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. I do not know how many of you have enjoyed this. என்னுடைய கல்யாண காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். I would like to talk about my marriage. நான் அதை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் நான் I was urged to say that. I don't want to talk about it, but I'm urged to talk about it. ஹalleluya. Hallelujah. இந்த வாழ்க்கையில இந்த கல்யாண காரிய இடத்துல அநேக தடைகள் இருந்தது. There were so many barriers in my marriage to happen. என்னுடைய தாயார் நான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நான் தமிழ், என் வைஃப் சிங்களீஸ். All of you know that I'm Tamil, my wife is Sinhalese. என் அம்மாக்கு விருப்பமோ இல்லையா, அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு வேணாம். I do not know whether my mother liked it. He said not now. யோசிக்கிறேன், கர்த்தாவே எங்க அம்மாவை மீறி எனக்கு எதுவும் செய்ய இயலாது. And I was thinking, I can't overrule my mom. What am I going to do now? எங்க அம்மாவை மீறி நான் எதுவுமே செய்ய இயலாது. I can't do anything disobeying my mother. என் அம்மா ஸ்ரீலங்கால இருக்காங்க, நான் இங்க என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது. My mother is in Sri Lanka. Whatever I do here, no one will know. அம்மா சகோதரங்களை மீறி எனக்கு செய்ய விருப்பம் இல்லை. But I did not have the desire to overrule my mother or my siblings. நான் மனோரிக்கு சொன்ன, மனோரி I told Sister Manori, எனக்கு உன்னை பொறுத்திருக்குன்னு சொல்லுவோம், இப்ப இயலாது. I can't even ask you to wait for me. எனக்கு 2 தங்கச்சிமார் இருக்காங்க, எனக்கு தெரியும் என்ன வருத்தம்ன்றது. I know that I had 2 sisters as well. ஸோ அவங்களோட கல்யாணம் முடிச்சப்போ நடக்கணும், இது நடக்கிற விஷயமா எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. So if I am to wait and fulfill all the obligation that I have, I don't know how long this is going to take. நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். Let us both pray. இது சொல்ல ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொண்டிருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செய்யறதுக்கு. It's very easily I could say that now, but it was very difficult to practice it at that time. 2 மாதங்களாக இல்லை, Not 2 months. ஒரு நாள் நைட் 2 மணிக்கு என் மம்மி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. After 2 months, my mother at 2 o'clock in the morning, she calls me. இப்போல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து கால் வந்து எங்களுக்கு பெருசாக விளங்குறது இல்லை. அந்த நாட்களில் கால்ண்டா ஸ்ரீலங்காலேருந்து வருதுன்னா செய்தி ரொம்ப பாரதூரமாக இருக்கும். So nowadays receiving a call randomly from Sri Lanka is not a major thing, but those days, how many years ago? How many years ago? It's almost 20 years. Yeah, 20 praise years, God. 20 years ago, it was a important thing. If someone is calling you from Sri Lanka at that time, you tend to think that it's bearing some bad news or something important. என் தாயார் எனக்கு அடிச்சோன்னே நான் இப்போ கேட்குறேன், என் தம்பி ஓகேயா, தங்கச்சி ஓகேயா, எல்லாரும் ஓகேயா, என்ன நடக்குது, என்ன தடுமாற்றம். The moment I received a call from my mother, I was confused and I'm asking whether my siblings, everybody. மாமி சொன்னாங்க எல்லாரும் ஓகே. மாமி ரொம்ப அமைதியாக கதைக்கிறாங்க. My mom was very calm. She said everyone is okay. மாமி கேட்டாங்க, அந்த நீங்கள் சொன்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டா ராஜா அப்படின்னு. And she asked me, the girl that you mentioned, has she got married now? நான் சொன்னேன் இன்னும் இருக்கா. No, she's still available. நீங்க அவங்கள கல்யாணம் முடிங்க. You marry her. நான் இப்போ மாமிகிட்ட சொன்னேன், மாமி இப்போ உங்களுக்கு வரையில, அது என்ன என் பாஸ்போர்ட்டுக்கு நான் இந்த விசாக்கு போட்டிருக்கிறேன். So I said, Mom, I can't sponsor you at the moment because I put my passport for visa application. மாமி சொன்னாங்க அது பிரச்சனை இல்லை. My mom said it's not a problem. நான் இப்போ இன்னொரு காரியம் சொன்னேன், மாமி அவ சிங்களம், தங்கச்சிமாருக்கு பெண் கொடுப்பார் வருவார்களா. And I also said, Mom, she's Sinhalese, so will my alliances for my sisters, would that be a problem at a later stage? அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க அவங்கள கல்யாணம் முடிக்கணும். And my mom said that is not a problem either, you marry her. நான் யோசிச்சேன், எங்க மம்மியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். I know my mom very well. இது எப்படி ஆகும்? How is this possible? எங்க மம்மிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு என் தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணிட்டு வரும்போது என் ஊழியக்காரர் கூப்பிட்டு சொன்னாங்களா, and my mom went to the church to pray for my sister. The minister இப்ப called நடக்க her வேண்டியது தங்கச்சிட கல்யாணம் இல்ல, டேனிட கல்யாணம். and the minister said that what needs to happen now is not your daughter's wedding but your son's wedding. கர்த்தர் இது யாருக்குமே தெரியாது, என் மம்மிக்கு எனக்கு மாத்திரம் தான் தெரியும். Only my mother and I know this, nobody else இது knows. யாரப்பா போய் சொல்லுவா? Who is going to say that? நமக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாரு. He will finish everything for us. Amen. ஆமென். Amen. நான் இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன், I am now turning back and looking at it. ஆண்டவர் எப்படி எங்களை நடத்தி இருக்கார். How well the Lord has led us. ஹalleluya. Amen. ஆண்டவர் எப்படி எங்களை நடத்தி இருக்கார். How wonderfully well he has led us. மனுஷர் யாருக்கு இதை செய்ய முடியாது. No man can do this. மனுஷர் சின்னத்துக்கு
பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய தான் நினைப்பாங்க தகப்பன் தாய்ப்பான். The parents will try and do at most good deeds. ஆனா நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் விட மேல செய்வார். But the Lord that we worship is நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் மேலா செய்வார். and the Lord that we worship will do everything top notch for us. எங்கள் உட்கார்தலையும் எங்கள் நிற்கிறதையும் அறிந்திருக்கிறார். He knows when we stand and sit. ஆமென். Amen. யாரோட சேர்க்கணும்ன்றது எங்க தாய் தகப்பனுக்கு தெரியறதை விட தெய்வத்துக்கு தெரியும். More than our parents know who to marry, whom our Lord knows. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். God is good. எங்களுடைய விருப்பங்களை ஈடேற்றனால இதை நான் சொல்லல. I'm not saying only because he fulfilled my நினைச்சு desires. பார்க்கிறேன். I'm thinking. யார் ஆண்டவருக்கு முன்பாய் ஆண்டவர் எனக்காய் காரியங்களை ரகசியங்களை போய் இன்னொருவருக்கு சொல்ல. Who am I for the Lord to go and stir the secrets on my behalf? நான் எம்மாத்திரம் அவர் எனக்காய் யாரிடத்திலயாவது போயிட்டு இதை செய்யுங்கன்னு எனக்காக காரியங்களை சொல்ல. Who am I for him to go to other people and say that do these things on my behalf? ஹalleluya. Hallelujah. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. I had an opportunity நான் இங்க கல்யாணம் முடிச்சுக்கொள்ள. to marry him here. ஆனா நான் அதை செய்ய விரும்பல. But I did not want to do it. நான் விரும்புறேன் என் தாய் என் சகோதரங்கள் இதை சொன்ன பிறகு நான் இதை செய்யணும் அப்படி. My desire was to do it only after I ஆண்டவர் என்னை கனப்படுத்தினார். then my God honored me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. மனுஷர் முன்பாய் நாங்க என்ன செய்றோம்ன்றது ரொம்ப கவனமா யோசிப்போம். We need to we carefully think what we do in front of man. கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடுவார். But God will counsel for us. கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். God will fight for us. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. யாரும் கேட்கல யாரும் பார்க்கலன்னு யாரும் இந்த இடத்துல நினைக்க வேணாம். No one should think that no one is hearing my plea, no one is looking at me. The heavenly help will come for you. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். மனுஷரிடத்துல இருந்து வரலடி பரவாயில்லை. பரலோகத்துல இருந்து வரும்போது மனுஷர்லாம் உற்று பார்ப்பாங்க. வாவ். When it comes from heaven, everybody will be amazed and say wow. அந்த நாள்ல எங்க திருமணத்துக்கு எதிராக இருந்த ஒவ்வொரு மனுஷரும் Everyone who was against our wedding. இன்றைய நாளிலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினார். And Lord has changed them as people who bless us today. கர்த்தர் மாற்றினார். God changed it. God changed it. இது கர்த்தரால் ஆனது. This happened because of God. கர்த்தரே முன்னிட்டு காரியங்களை வாய்க்க பண்ணினார். God did everything for us. எனக்கு காரியம் செய்த என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வார். The Lord who did things for me is able to do for you too. Hallelujah. 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 Honoring the fifth point, last one. ஐந்தாவது இறுதியான Honor God leaves a legacy of faithfulness. Amen. எங்களுடைய பரம்பரைகளை ஆசீர்வதிக்குமா? Hallelujah. கனப்படுத்து the honoring God will bless our generations. Generations. Hallelujah. Generations. Amen. எங்களுடைய ஜெனரேஷன்ஸ் ஆசீர்வதிக்கப்படும். Our generations would be blessed. எத்தனை தாய் தகப்பன்மார் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க? How many of you have கொஞ்சம் கையோசி காட்டுங்க. வெட்கப்பட வேணாம். நானும் சேர்த்து வச்சிருக்கேன். How many of you have saved for the children? Hallelujah. Kingsley. Hallelujah. Hallelujah. நாங்க விருப்பம் எங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க. We would like to save up for our காரணம் என்ன? The reason for that is எங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும். because our children should அவங்களுக்கு அது உதவியா இருக்கணும். it will be helpful for இது them. நல்லது. It is good. இது நல்லது. It is good. நாங்க கட்டாயம் செய்ய வேணும். We have to definitely do தாய் it. தகப்பன்மாரோட கடமைப்பா பிள்ளைகளை It is the பார்க்கிறது. responsibility of the parents to look after the இவ்வளவு children. நாள் பார்க்கலடி இனிமேல் பாப்போம். If you have not done it so far, எங்க start பிள்ளைகள் from today. ஆசீர்வாதமா இருக்கணும். Our children should be blessed. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? But what does the Lord say? Honor me. அவரை கனப்படுத்துங்கள். It will bless your generations. அப்பொழுது உங்களுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமுடைய செல்வ குவிப்பு வந்து உலகமே தாங்க இல்லையா? The riches that Abraham has was not enough for the whole world. It was too much for the whole world actually. Amen. The whole world the field can't bear the blessing of the Abraham. முழு உலகமும் அவருக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க முடியாத பூமி தாங்க கூடாதபடி அவருடைய ஆசீர்வாதம் இருந்ததாம். More than the earth could bear, he had blessings. இப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய மகன் And the son of such Abraham, அவர் வந்து அப்பா சொலச்சி வச்சிருக்காரு, அதில இருந்து எடுத்து எல்லாம் இருப்போம் அப்படின்னு பார்க்கல. he did not even think that my father has inherited all this or saved all this, I can live off that. இவர் காரியங்கள் செய்ய அவருடைய காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். The more he does work according to the will of the Father, God started blessing 26ஆம் அதிகாரம் 12-14 வாசிப்போம். 12 chapter 26 12 and 14. குயிக்கா வாசிப்போம், நாங்க முடிப்போம். We need to finish quickly. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான்.
Hallelujah. Isaac planted crops in that land and the same year reaped 100-fold because the Lord blessed him. The man became rich and his wealth continued to grow until he became very wealthy. Hallelujah. 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 ஈசாக்கு ஆபிரகாமுடைய சொத்திலே வர வர விருத்தி அடைந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. And does it say that Isaac became wealthy because of the wealth of Abraham? Hallelujah. ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை பெற்றான். And Isaac planted crops in the land in the same year and reaped 100-fold. இதுக்கு காரணம் என்னவா? What is the reason behind இந்த this? தகப்பனாருடைய பிரயாசம். The works of his father. Amen. Amen. He start honor God. அவர் கர்த்தரை கனப்படுத்த And his children looked at it and they start honor God. அவருடைய பிள்ளைகள் அதை பார்த்து அவர்களும் கர்த்தரை And that be blessed for the generations. அப்பொழுது உங்களுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய அருமையானவர்களே, My dear brothers, இந்த நாள்ல ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துறது நம்ம பிள்ளைகள் பார்க்குற மாதிரி செய்வோம். we need to honor God in a way that our children sees that. Hallelujah. Hallelujah. அவங்கள கண்டிக்கிறதுல ஊழியத்துல அவங்க செய்யாததுக்கு அவங்கள கண்டிப்போம். We will always try to discipline them when they do not do their ministry. ஆண்டவருடைய காரியத்துல அவங்க முதன்மை ஸ்தானங்கள் கொடுக்காத நேரத்துல அவங்கள கண்டிப்போம். If they do not give priority to God, then we discipline them. Just teach them and discipline them in his presence. அவர்களை கண்டித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய காரியங்களை செய்யுங்கள். இத செய்யும்போது சும்மா இது இன்னைக்கு லேசா இருக்கும். It might be very easy today. காலங்கள் வரும். But there will be times. காலங்கள் வரும். There will be times. இவர்கள் எழுந்து நிற்பார்கள். They will stand. கர்த்தருடைய கரம் இவர்களை நடத்தும். The hand of the Lord. கர்த்தருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கும். The hand of the Lord will bless them. இந்த நாள்ல இந்த ஆப்ஷனை நீங்க விட்டு கொடுத்துறாங்க. Do not leave this option today. Sadly I am saying to everyone, கவலையோடு உங்களுக்கு I சொல்கிறேன். have seen much in the church. சபைகளிலே நான் கண்டிருக்கிறேன். எங்கள் சபைகளிலே நான் கண்டிருக்கிறேன். I have seen them in our church. இது சின்ன பிள்ளை தானே. This is a small child. இதுக்கு என்ன தெரியும்? What does he? அப்படின்னு விட்டு தாய் தகப்பன்மார் There are parents who have தங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வாய் திறந்து பேச முடியாம இருக்காங்க. They cannot open their mouth against the youth. I don't want none of you in this stage like that. உங்கள் ஒருவருக்கும் அந்த சூழ்நிலை வரக்கூடாது. Hallelujah. 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 Let us teach our children எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் in the கொடுப்போம். due times. சரியான நேரத்தில் கற்றுக் கொடுப்போம். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு விருப்பம் எங்கட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்? Amen. எங்கட வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். Generations and our children should be blessed. இந்த நாளில நாங்க அதுக்கு பிரயாசப்படுவோம். And let us start working for it from today. நாங்க பிரயாசப்படுவோம்னு சொன்னோனே 10 மணித்தான வேலை செய்றவங்க 20 மணித்தான செய்ய பார்க்கவே. So when we say we will make an effort, those who do 10 hours should not start. எங்களுடைய பலத்தினால எதுவும் ஆகாது. Nothing is possible with our strength. கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். But with his hand everything. கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். With his hand everything is possible. இந்த நாளிலே கர்த்தர் இவ்வண்ணமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். And God is going to bless each one. ஆமென். இவ்வண்ணமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless each one according to கர்த்தருக்கு this. கனம் செலுத்துகிறவர்களாய் மாறுவோம். Let us change. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us all stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். Shall we all stand up? Amen. Amen. Praise you, Father God. Raja. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. Give thanks to you, Father. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we give thanks to you. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறவர்களாய் மாறுவோம். Let us change into people who give honor to God. இந்த நாளிலும் கூட அப்படியாய் செய்ய முடியலையே என்று தவிப்போடு கூட இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ராஜா எனக்கு கிருபை பாராட்டுங்க. Those who have the concern, oh Lord, I can't do that today. Ask Lord, give me the grace of Father. எனக்கு கிருபை பாராட்டுங்க. Lord, give me the grace of Father. ஹalleluya. Hallelujah. கிருபைதாரர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். He's good, the King of எல்லாரும் கரங்களை உயர்த்தி. Let us all lift our hands. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. Shall we all lift our hands? ஹalleluya. Hallelujah. உமக்கு நன்றி ராஜா. Lord, we give thanks to you. உமக்கு நன்றி ராஜா. Lord, we give thanks to you. உமக்கு நன்றி. Lord, we give thanks to you. Praise you, Father. Thank you, Father. Praise you, Master. உயர்த்துகிறோம் ராஜா. நன்றியோடு 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 எல்லாரும் கர்த்தருக்கு நேராய் கரத்தை உயர்த்தி. Let us lift a hand against God. மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல. He is not the way person who sees like the man sees. இந்த நாளிலும் கூட ராஜா எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும்னு சொல்லுவோம். Shall we say the Lord come and bless me from heaven? பரலோகம் எனக்கு திறந்ததாய் இருக்கட்டும்னு சொல்லுவோம். Shall we say that the heavens be open for me? எனக்காய் நீர் வழக்காடி யுத்தம் பண்ணுங்க. Thank you for counseling and fighting ஆண்டவரே, for me. மனுஷர் முன்பாகவும் சத்துருக்கள் முன்பாகவும் கர்த்தர் என்னை உயர்த்துங்க. Lord, lift and exalt me in front of உமது my சித்தம் enemies. செய்ய அடியேன் ஆண்டவர் இந்த மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன் சொல்லுவோம். Shall we say I have come in your midst to do ராஜா your will? எனக்கு உதவி செய்யுங்கன்னு Shall we சொல்லுவோம். say Lord help me? ஒவ்வொருவரின் கரங்களை உயர்த்தி Yes, each one of us lift ராஜாக்கள் our hands. மத்தியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். The King is reigning in our உதவி midst. செய்ய யார் கேட்கிறீர்களோ உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Those who are
கிடையாது. Do not see the people next to you, they call தெய்வத்தை you. நோக்கி ஒரு விசை சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி. Lord, we give thanks to you. அப்பா உமக்கு நன்றி. Lord, we give thanks to you. அதிசயமே உமக்கு நன்றி. Oh, miraculous உம்மையே God. நான் நோக்கி பார்க்கிறேன். Lord, I look unto you. அப்பா உம்மை நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்படவில்லை. Those who looked unto you. இந்த நேரமே உதவி செய்யுங்க. Do the help now. எல்லாரும் சொல்லுவோம் இந்த நேரமே. Let us say now, Right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் Let இப்பொழுது the help come from the heaven of Father God. உதவிகள் இந்த நேரமே ராஜாவே. From this moment in onward. நன்றி 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 எல்லாரும் எல்லாரும். Thank you, Jesus. Thank you, ஸ்தோத்திர ராஜாவே. Father. Praise you, Father. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே ராஜாவை பார்த்து சொல்லுவோமா? Look at the king and say, எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை Yes. உமக்கே ஒருவருக்கே எபினேசரே எபினேசரே உதவி நீரே. எம்மட்டும் உதவி எபினேசர். ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை ராஜாவே. எல்ரோயி என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். shall we lift hands? Yes. ஆமாப்பா. Yes. தெய்வம் துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை வரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. யெகோவாயீரே. வாயிரே Yes. எல்லாம் பார்த்துக் கொள்வீர். சொல்லுவோம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க ராஜா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. யெகோவா ரப்பா, Oh, yes. சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே, யெகோவாயீரே. எல்லாம் பார்த்து கொள்வீர். ஆராதனை உமக்கே. யெகோவா ரப்பா, Yes, Master. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வரும் ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஓ, ஆராதனை உமக்கே, ஆராதனை. இயேசுவே, ஆராதனை உமக்கே. Praise you, Master. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Lord, we give thanks to you, Father. மகிமையின் பிரசன்னமே உமக்கு ஸ்தோத்திரம். Oh,
the presence of glory, we give thanks to you. எங்கள் மத்தியிலே நீங்க சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you for your grace that you're dwelling amongst our midst, O Father. அப்பா இந்த கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது சித்தம் செய்ய தங்களை விட்டு கொடுக்கட்டும். Lord, let everyone give in to do your will, O Father. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' name, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும். let the help come from the heavens to them. இலகுவாய் காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. God, give them the grace to do it very easily, O Father. இந்த நாளிலும் கூட யார் யார் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ Those who are suffering today, என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே in my Lord Jesus Christ, ஒவ்வொருவரை என் ஆண்டவர் சந்திப்பீராக. Lord, you meet each and every one of them, O பிதா Father. குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே In the name of the Father, Son, and the Holy Spirit, ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. Lord, meet each one of them. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord be தேவ glorified. கரம் கிரியை செய்வதாக. Let the hand of the Lord do the பரலோகம் works. திறந்திருப்பதாக. Let the heavens be opened. அற்புதம் நடப்பதாக. Let a miracle happen. உமது கரம் கிரியை செய்வதை கண்கள் காணட்டும். Let the eyes see the hands of yours working, Father. யார் யார் மனுஷர் முன்பாய் உம்மை மகிமைப்படுத்துகிறார்களோ Those who glorify you in front of man, தேவரீர் அவர்களை கனப்படுத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். I pray that, Lord, you honor them as well. அப்பா இன்றிலிருந்து ஒரு மாறுதல் உண்டாகட்டும். Let a change start from today onwards. தவிப்புகள் மாறி போகட்டும். All the sufferings be stopped. அற்புதங்கள் நடக்கட்டும். Let the miracles happen. தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Lord, bless each one of them. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' name. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென்.